திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு கல்லாமை. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் கல்வி, கேள்வி பார்த்தோம். அதை தொடர்ந்து கல்லாமை. கல்லாமைங்கிற தலைப்பை கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும்னா, நமக்கு கிடையாது இந்த தலைப்பு. ஏன்னா நம்மலாம் படிச்சிட்டோம். நான் யூஜி படிச்சிட்டேன், பிஜி படிச்சிட்டேன், அடுத்து பிஹெச்டி படிச்சிட்டேன். அப்ப கல்லாமைனா படிக்காதவங்களை பத்தி தானே சொல்ல போறாங்க. அப்ப இது நமக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஏன்னா நம்ம கல்லாமைங்கிறது திருக்குறள்ல ஏற்கனவே நாம படிச்சிருக்கோம். சின்ன வயசுல இருந்தே அவர் கல்வி கற்கிறது எவ்வளவு முக்கியம்னு 10 பாடல்கள்ல சொன்னது நம்ம திரும்ப திரும்ப படிச்சிருப்போம். அதனால எல்லாருமே படிச்சே ஆகணும்னு சொல்லி படிச்சிருப்போம். இந்த திருக்குறளோட சிறப்பே என்னன்னா, நம்ம எந்த மனப்பக்குவத்துல அந்த குறளை படிக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அது பொருள் கொடுக்கும். நம்ம சின்ன வயசுல படிக்கும்போது அது சரியாதான் இருந்திருக்கும். இந்த இந்த படிப்பு எவ்வளவு முக்கியம்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இருக்கும். அதே இது நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும்போது திரும்ப அதே குறளை நாம படிக்கும்போது அப்போ உள்ள மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அது வேற மாதிரி அர்த்தம் சொல்லும். அதுவும் சரியாதான் தோணும். அப்புறம் ஒரு முதிர்ச்சி வரும்போது நம்மளுடைய அந்த பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி அப்பயும் அதுக்கு சரியான பொருள் தான் தரும். அப்ப நம்மளோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் திருக்குறள் பொருள் தரும். இப்ப நம்ம திருமந்திரத்துல திருமூலர் என்ன கல்லாமைக்கு விளக்கம் சொல்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு திரும்ப நம்ம திருக்குறள்ல போய் கல்லாமை எடுத்து படிச்சோம்னா திருமூலர் சொன்னதும் திருவள்ளுவர் சொன்னதும் ஒரே பொருள்படும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்கும். இப்ப திருமூலர் கல்லாமைக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஆஹ் நம்ம எதை பத்தி படிக்கிறோம்? இப்போ நம்ம ஒரு சயின்ஸ் எடுத்துக்கிறோம், இல்ல ஹிஸ்டரி, எதை பத்தி படிச்சாலும் நம்ம என்ன தலைப்புல படிச்சாலும் நம்ம எதை பத்தி படிப்போம்னா, ஒரு விஷயம் மாறிக்கிட்டே இருக்கும். அதை பத்தி தான் படிப்போம். ஏன்னா நம்ம பாக்குறது எல்லாமே ஒரு மாயையால ஆனது. நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம படிச்சிட்டு இருக்கோம். மாயைன்னா என்னன்னா இல்லாம போறது கிடையாது. மாயாஜாலம் அப்படின்னா ஒரு புறாவை காமிப்பாங்க. அப்புறம் ஒரு துணியை வச்சு மூடி எடுத்தோம்னா அது ஒரு பூக்கொத்தா மாறி இருக்கும். அப்ப அங்க புறா என்ன ஆயிருக்குன்னா வேற ஒண்ணா மாறி இருக்கு. அதுதான் மாயை. ஒண்ணு மாறிக்கிட்டே போகுது அப்படின்னா அது மாயை. அப்ப நம்ம இப்ப சயின்ஸ்ல ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன சயின்ஸ்ல படிக்கிறோமோ அது நாளைக்கு நம்ம பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது அது மாறி போயிரும். ஏன்னா மாறிக்கிட்டே வருது இல்லையா? நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது டாக்டர் என்னெல்லாம் படிச்சிருந்தாங்களோ, என்னெல்லாம் மருந்து மாத்திரை எழுதி கொடுத்தாங்களோ அது இப்ப பார்த்தோம்னா அது பொருத்தமா இருக்காது. ஏன்னா இப்ப இருக்கிற நோய்கள் வேற, நம்மளுடைய உடல் வேற, எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம ஒரு மெடிக்கல் ஃபீல்டுன்னு எடுத்தாலும் மாறக்கூடிய ஒன்ன பத்தி தான் நாம படிக்கிறோம். இப்ப நம்மளுடைய சின்ன வயசு போட்டோவை பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்ம அப்ப எவ்வளவு ஆரோக்கியமா எப்படியெல்லாம் இருந்திருக்கோம். இப்ப நமக்கு முடியெல்லாம் நரைக்குது, இப்படி மாறிட்டோமே அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்ம உடலும் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம உடலை பத்தி நாம படிக்கிறது எல்லாமே மாயை தான். மாறக்கூடிய ஒரு விஷயத்தை தான் படிக்கிறோம். இப்போ ஒரு செடியை நம்ம ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறோம் அப்படின்னாலும் ஒரு சின்ன விதை தான், அதுதான் இப்படி ஒரு மரமா மாறுது. அப்ப அதுவும் ஒரு மாயை. நம்ம இந்த மாறக்கூடிய விஷயங்களையே தான் நாம படிச்சுக்கிட்டே இருக்கோம். அதை படிக்கிறதே நமக்கு பிரமிப்பா இருக்கு. அது எப்படி இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா படிக்கிறோம். ஆனா திருமூலர் என்ன சொல்றாருன்னா, இப்படி நீ மாறக்கூடிய விஷயங்களை பத்தி நீ படிக்கிறது எல்லாமே ஒரு மாயை. அது உலக அறிவு, உலக கல்வி அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதை பத்தி படிக்கிறது உண்மையான கல்வினா, இத்தனை விஷயங்கள் மாறிக்கிட்டே இருந்தாலும் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே ஒரு விஷயம் மாறாம இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய மூக்கு, நிறம் எல்லாமே மாறிக்கிட்டே வருது. ஆனா நான் அப்படிங்கிற ஒண்ணு எனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் மாறாமலே வந்துகிட்டே இருக்கு. அது நம்ம பாக்குற எல்லா இடத்துலயுமே இருக்கு. நாம அத புரிஞ்சுக்கிறதே இல்ல. அந்த மாறுற விஷயத்தையே பார்த்து அதையே படிக்கிறோம். அதை நோக்கியே போறோம். அதுதான் அறிவு, அதுதான் கல்வின்னு நினைச்சு படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா அது பெருசே கிடையாது. இத்தனை மாற்றத்துக்குள்ளேயும்
ஏதோ ஒரு விஷயம் மாறாம இருக்கு இல்லையா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதை நம்ம படிக்கணும் இல்லையா, அதுதான் வந்து உண்மையான அறிவு, அதுதான் உண்மையான கல்வி. அப்ப அந்த மாறாதத படிக்கிறது தான் கல்வி, மாறக்கூடிய மாயையை படிக்கிறது கல்லாமை அப்படின்னு அவர் வந்து பிரிச்சிட்டாரு. அப்ப மாறாதது எது, அந்த மெய்ப்பொருள் எது, உண்மையான பொருள் எது அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் உண்மை, மெய். அப்ப அத படிக்கிறது மட்டும்தான் கல்வி. மெய்யை போய் அடையிறதுக்காக நம்ம படிக்கிறது தான் மெய்யான கல்வி. அப்ப நம்ம படிச்சதெல்லாம் உலக கல்வி, இந்த பார்க்கக்கூடிய மாயைய பத்தி படிச்சது. அப்ப அது எல்லாம் கல்லாமை. அப்ப நம்ம இத்தனை வருஷம் ஸ்கூல் படிச்சு, காலேஜ் படிச்சு, டிகிரி வாங்கினது எல்லாத்தையுமே அவர் நீ மாயையை பத்தி தானே படிச்ச, நீ வந்து கல்லாமை, கல்வி அறிவு இல்லாதவள் ஆயிடுற அப்படின்னு சொல்லி நம்மள எல்லாம் கல்லாமைன்னு வச்சிடுறாரு. யார் ஒருவர் இறை சிந்தனையா எப்படி வச்சு இறைவனை அடையிறதுக்காக படிச்சாங்களோ அதை மட்டும்தான் வந்து கல்வி அப்படின்னு எடுத்துக்கிறாரு. சோ இந்த அடிப்படையில படிச்சோம்னா தான் நமக்கு இந்த கல்லாமையில அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது புரியும். கல்லாமைக்கு பொருளே வந்து என்னன்னா கல்வி கற்றும் சிவ அனுபவம் பெறாமை. நம்ம கற்ற கல்வி மூலமா சிவனை அடையாம இருக்கிறதுக்கு பெயர் தான் கல்லாமை. அப்ப முதையே நம்ம கற்கிற கல்வியே சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. இப்ப நம்ம கல்வியை கற்றிருந்தாலும் சிவனை அடையலைன்னா அது கல்லாமை தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. 310வது பாடல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். கல்லாத வரும் கருத்து அறி காட்சியை வல்லார் எனில் அருட்கண்ணான் மதித்துளோர் கல்லாதார் உண்மை பற்றார் நிற்பர் கற்றோரும் கல்லாதார் இன்பம் காணுகிறாரே. கல்லாத வரும் அப்படின்னா அந்த உலக கல்வியை கற்றவர்கள், மெய் ஞானத்தை கல்லாதவர்கள். அப்ப கல்லாத வரும்னு சொல்றது இந்த மாதிரி உலக கல்வியை படித்தவங்களை சொல்றாரு. கருத்து அறிகாட்சியை, கருத்து அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, உன் கருத்தை வந்து இங்க வை, கண்ணும் கருத்துமா படி, அப்படி அந்த கருத்து அப்படின்னா என்னன்னா கரு பிளஸ் வித்து, அதுதான் கருத்து. கரு அப்படின்னா வந்து அது வந்து ஒரு ஒரு மூலப்பொருள் மாதிரி. வித்து அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு விதை, அதுதான் வந்து கருத்து. இப்போ நம்ம வந்து தோட்டத்துல வந்து ஒரு நிறைய மரங்கள் வச்சிருக்கோம். அந்த மரத்துல இருந்து நிறைய விதைகள் வந்து விழுந்து அந்த மண்ணுக்குள்ள எல்லாம் புதைஞ்சிருக்கும். நமக்கு அந்த மரம் வந்து ஏதோ இடைஞ்சலா இருக்கு, இல்ல அங்க ஏதோ ஒரு வேலை பார்க்க போறோம்னு சொல்லி அந்த மரத்தை நம்ம வெட்டி எடுத்துடுறோம். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ஒரு மழை பெஞ்சதுல அந்த மரத்தோட விதை மூலமா ஒரு ஒரு திரும்ப அதே ஒரு மரம் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அந்த அந்த விதைக்கு பேரு தான் வந்து வித்து. அப்ப அதே மாதிரி நம்ம உடலுக்குள்ளயும் வந்து ஒரு வித்து இருக்கும். அது என்ன பண்ணும்னா ஒவ்வொரு பிறவியா பல அனுபவங்களை எடுத்து எடுத்து, அதுதான் வந்து கல்வி மாதிரி பல விஷயங்களை அது கற்று கற்று நமக்குள்ள ஒரு ஒரு வித்து வந்து இருக்கும். அது ஏதாவது ஒரு ஒரு கல்வியோட அறிவு மூலமா அது நமக்குள்ள வந்து வர ஆரம்பிக்கும். அதுதான் வந்து அந்த சிவ அனுபவத்தை எல்லாம் நமக்கு கொடுக்க போகுது. அப்ப அதுதான் கருத்து, நமக்குள்ள ஒரு கரு வித்தா உள்ள வந்து ஒண்ணு இருக்கும். கல்லாதவரும் கருத்து அறி காட்சியை, அந்த உலக கல்வியை கற்று, அதாவது மெய்ஞானத்தை கற்காமல் இந்த உலக கல்வியை கற்று அதன் மூலமாக ஒரு காட்சியை காண்பவர்களாக இருந்தாலும், வல்லார் எனில், வல்லார் அப்படின்னா அந்த அந்த காட்சியை காணக்கூடிய அந்த வல்லமை படைத்தவர்களாயில் அருட்கண்ணான் மதித்துளோர். அப்ப நம்ம இந்த உலக கல்வியை தான் நாம கற்றோம் அப்படின்னாலும் பரவாயில்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய விதையில இருந்து நமக்கு அந்த மெய்ஞான கல்வியை உணர்த்தி அது அது மூலமா நம்ம வந்து அந்த இறைவனுடைய அந்த காட்சியை கண்டு அவருடைய அருள் நமக்கு கிடைப்பதாகவும் அப்படியும் இருக்கலாம்.
இந்த உலக கல்வியை கற்றவங்க யாருக்குமே ஞானம் கிடைக்காதா அப்படிலாம் இல்லை. நம்மளுடைய வித்துல நம்ம போன பிறவில நம்ம ஏதோ ஒரு கல்வி, அந்த மெய் கல்வியை கற்றிருந்தாலும் இப்போ உலக கல்வியை கற்றிருந்தாலும் உள்ள இருக்கிற அந்த கல்வி வந்து வெளியில வரும். கல்லாதார் உண்மை பற்றார் நிற்பர், கற்றோரும் கல்லாதார் இன்பம் காணுகிறாரே. அந்த அந்த மாதிரி எந்த இறை கல்வியும் நம்ம எப்பயுமே படிச்சதில்ல, போன பிறவிலையும் நம்ம படிச்சதில்ல, அந்த இறை சிந்தனையே நமக்கு இல்லாம கல்லாதார் உண்மை பற்றா நிற்பர். அவங்க இந்த உலக கல்வியிலேயே இருந்துட்டு அந்த உண்மையான இறைநிலைய பற்றாம, இறைவனை வந்து நினைக்காம இருந்தாங்கன்னா, கற்றோரும் கல்லாதார் இன்பம் காணுகிறாரே. அப்ப அவங்க இந்த உலக கல்வியை கற்றிருந்தாலும் அவங்க வந்து கல்லாதவராக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த இறைவனுடைய அந்த இன்பம், கருணை, அவர் அடையக்கூடிய அந்த எந்த ஒரு நிலையையும் அவங்களால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்ப முதல் பாடல்ல அவர் சொல்ல வர்றது, எல்லாருமே உலக கல்வியை கற்றிருந்தாலும் நம்மளுடைய வித்துல வந்து அந்த மெய்ஞானம் இருந்துச்சுன்னா நம்மளால அந்த இறைவனை பார்க்க முடியும். அப்போ வந்து நம்ம கற்றவர்களாதான் ஆயிடுறோம். போன பிறவில, இதுக்கு முன்னாடி பிறவிலையும் நமக்கு அந்த ஞானம் இல்லை. இந்த பிறவிலையும் நம்ம உலக கல்வியை மட்டுமே தான் கற்று இருக்கோம்னா நம்ம எவ்வளவுதான் படிச்சவங்களா இருந்தாலும் நம்ம வந்து கல்லாதவர்களா தான் இருக்கோம். ஏன்னா நம்ம இறை அனுபவத்தை பெறல அப்படின்னு சொல்றார். 311வது பாடல். வல்லார்கள் என்றும் வழி ஒன்றி வாழ்கின்றார், அல்லாதவர்கள் அறிவு பல என்பார், எல்லா இடத்தும் உளன் எங்கள் தம் இறை, கல்லாதவர்கள் கலப்பு அறியாரே. அப்ப இப்ப நமக்கு முதல் பாடல்ல என்ன சொல்லிட்டாரு? சிவனை பத்தின கல்வி அறிவு இருந்தாதான் அது வந்து மெய்யான கல்வி, இல்லைன்னா அவங்க எல்லாரும் கல்லாமையாக தான் கணக்கு பண்றாரு. அப்ப சிவனை பற்றி படிச்சா போதுமா, நம்ம வந்து கற்றவர்கள் ஆயிடுவோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அடுத்த பாடல். வல்லார்கள் அப்படின்னா இறை ஞானத்தை பலவிதமா கற்று தெரிந்து அந்த இறைவனை அடைந்தவர்கள், வல்லமை படைத்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். வல்லார்கள் என்றும் வழி ஒன்றி வாழ்கின்றனர். அப்படி இறைவனை போய் அடைந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேற எந்த எண்ணமுமே வராது, சதா சிவ அனுபவத்திலே அப்படி வாழ்றவங்களா ஆயிடுவாங்க. அல்லாதவர்கள், அப்படி இல்லாம சிவஞானம் இல்லாதவர்கள் அறிவு பல என்பார். அவங்களுக்கு வந்து பலவிதமான அறிவு இருக்கும். இந்த பயிற்சியில பண்ணி இந்த குண்டலினியை எழுப்பி போய் நம்ம சிவனை அடைஞ்சிடலாம், அதுக்கு இந்த பயிற்சி தேவை, அப்புறம் இந்த இதை கத்துக்கலாம், இந்த பாபாஜியோட இதுல போனா இந்த கிரியா இருக்கு, இதுல நாம கத்துக்கலாம், இந்த சாய்பாபா இதுல போனா அவர் ஒரு பயிற்சி, வேதாந்திரம், இப்படி வந்து பல விஷயங்களை இவங்க வந்து கற்று தெரிஞ்சுக்கிறாங்க. போன பாடல்ல சொன்ன மாதிரி அவங்க வந்து அந்த உலக வாழ்க்கைக்கான அந்த கல்வியை கற்கல, சிவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பல விஷயங்களை கத்துக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எல்லா இடத்தும் உலான் எங்கள் தம்மிறை, நம்ம பார்க்கக்கூடிய எல்லா இடத்திலையுமே நம்மளுடைய இறைவனாகிய சிவபெருமான் வந்து இருக்கிறார். கல்லாதவர்கள் கலப்பு அறியாரே. அப்ப இந்த மாதிரி அந்த சிவ அனுபவத்தை பல விதமா நான் பெறுறதுக்காக படிக்கிறேன் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் கல்லாதவர்கள் தான். அப்படி போய் நம்ம படிக்க வேண்டியதில்லை. நம்ம பாக்குற எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கா, அவனை நாம உணர்ந்தா போதும் அப்படின்னு அந்த ஒரு அவங்களுடைய அறிவை சுருக்கிட்டு உடலுக்குள்ள போக தெரிஞ்சவங்க மட்டும்தான் கற்றவங்கள் ஆகுறாங்க. அதை விட்டுட்டு சிவனை அடைகிறதுக்கே பல வழியில நம்ம தேடி முயற்சி பண்ணி அதையே படிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவங்களும் கல்லாதவர்களாக ஆகிவிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. 312வது பாடல். நில்லா நிலையை நிலையாக நெஞ்சத்து, நில்லா குரம்பை நிலை என்று உணர்வீர்கள், எல்லா உயிர்க்கும் இறைவனே ஆயினும் கல்லாதார் நெஞ்சத்து காண ஒண்ணாதே.
இப்ப முதல் பாடல்ல உலக கல்வி வேண்டான்னு சொல்லிட்டாரு, சிவனுக்கான கல்வி தான் வேணுங்கிறாரு. இரண்டாவது பாடல்ல சிவனுக்கான கல்வியவே நீ பல இடத்துல தேடினா அதுவும் கல்லாமை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கான், உனக்குள்ளயும் இருக்கான், உனக்குள்ள நீ படிச்சாலே போதும்னு அந்த கல்வியவே வந்து சுருக்கி நமக்குள்ள நிப்பாட்டிட்டாரு. அப்ப நமக்குள்ள எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது மூன்றாவது பாடல். நில்லா நிலையை நிலையாக நெஞ்சத்து. நில்லா அப்படின்னா இந்த உடல் வந்து என்னைக்குமே நிக்காது, இப்படியே இருக்காது. நம்ம இப்பவே வந்து சின்ன வயசுல இருந்து இப்ப எப்படி ஆனோம், திரும்ப அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முதுமைக்கு போவோம். அப்ப இது நிலையான உடல் கிடையாது. அந்த நில்லா நிலையை நிலையாக நெஞ்சத்து. அப்ப இந்த நிலையில்லாத இந்த உடலையே வச்சுக்கிட்டு இது நிலைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம இப்ப டெய்லி இந்த யோகா பண்றோம், வாக்கிங் போறோம். ஏன்னா இந்த உடலை வந்து நான் பாதுகாக்கிறேன் பாதுகாக்கிறேன் நம்ம அவ்வளோ மெனக்கெடுறோம், இளமையா வச்சுக்கணும் இதுன்னு. ஆனா நமக்கு நல்லா தெரியும் அது நடக்காது. இந்த உடல் வந்து நிலையானது கிடையாது. நீ என்ன பயிற்சி பண்ணு, தலைகீழா நில்லு, என்ன தவம் பண்ணு, இந்த உடல் வந்து நிலையானது இல்லாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, நல்லா தெரியுது. நில்லா குரம்பை நிலையென்று உணர்வீர்கள். அப்ப இந்த நிலையில்லாத உடலுக்குள்ள நிலையா இருக்கக்கூடியது என்னது? நம்மளுடைய உயிர் தான் வந்து நிலையா இருக்கும். அது வந்து இந்த உடலை விட்டு போகும், ஆனா அழியாது. அப்ப நிலையான பொருள் எதுனா உயிர். நிலையில்லாத பொருள் எதுனா நம்மளுடைய உடல். எல்லா உயிர்க்கும் இறைவனே ஆயினும் கல்லாதார் நெஞ்சத்து காண ஒண்ணாதே. இப்ப எல்லா உயிர்களுக்குள்ளயுமே உள்ளேயும் அந்த இறைவன் இருக்கிறான். அப்ப அந்த அந்த உயிர் அந்த இறைவன் அது மட்டும்தான் நிலையானது. அதை அடையிறதுக்கு தான் முயற்சி பண்ணணுமே தவிர இந்த நிலை இல்லாத உடலுக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு அந்த உடலுக்காகவே நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறது, இந்த உடலுக்காகவே நம்ம பல முயற்சி எடுக்கிறதும் வந்து தேவையில்லை. அதுவும் கல்லாமைதான். உடலை பத்தி மட்டுமே சிந்தனை இல்ல, நல்லா உடம்ப மட்டும் ஃபிட்டா வச்சுக்கணும், இது பண்ணணும் அது பண்ணணும்னு நினைக்கிறதும் கல்லாமைதான். ஏன்னா உடலை தாண்டி உடலுக்குள்ள உயிர் சக்தியான ஒரு இறைவன் இருக்கான், அதை பத்தி உணராம உடலை மட்டும் நம்ம ஆரோக்கியமா வச்சு என்ன செய்ய போறோம்? அப்போ உடலை பத்தின சிந்தனை மட்டும் இருக்கிறவங்களும் கல்லாமைதான், அவங்களும் கல்வி அறிவில்லாதவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த கல்லாதார் நெஞ்சத்து காண ஒண்ணாதே. அப்ப இந்த உடலை மட்டுமே நினைச்சு அதை பத்தி மட்டுமே படிக்கிறவங்களும் கல்லாதவர்கள் ஆயிடுறாங்க. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை அவங்களால உணர முடியாது. திரும்ப ஒருக்க பார்க்கலாம். இந்த நிலையில்லாத உடலில் நிலையாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை வந்து நாம உணரணும். அவர்தான், அந்த இறைவன் தான் எல்லா உயிர்களுக்குள்ளயுமே இருக்காரு. அப்ப அந்த உயிரை உணர்றதுக்கு தான் முயற்சி பண்ணணுமே தவிர இந்த உடலை பத்தின ஞானமும் வந்து நமக்கு தேவையில்லாததுதான். ஏன்னா உடல் ஞானம் மட்டும் இருந்தாலும் நம்மளால அந்த இறைவனை வந்து அடைய முடியாது. அப்போ உடலை பத்தி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறதும் வேஸ்ட் தான். 313வது பாடல். கில்லேன் வினைக்கு துயராக்கும் அயல் ஆனேன் கல்லேன் அறநெறி அறியா தகைமையின் வல்லேன் வழங்கும் பொருளே மனத்தினுட் கல்லேன் கலிய நின்று ஆட வல்லேனே. இதுல அந்த கில்லேன் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா அது வந்து ஒரு நெகட்டிவான வார்த்தை. கில்லேன் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. ஆற்றல் பெறாதவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆற்றல் இல்லாதவன் வினைக்கு துயராக்கும். அவனுடைய வினைகள் வந்து அவனுக்கு துயரமாக்கும். அயலானேன், ஆற்றல் இல்லாதவனுக்கு துயரங்கள் வந்து இயற்கையாகவே வந்து சேரும். இப்ப இதுக்கு முன்னாடி பாடல்ல என்ன பார்த்துட்டோம்? உடலை பத்தி நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அது கல்லாமைன்னு பார்த்துட்டோம். அப்ப எதுதான் கல்வி அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல சொல்ல போறாரு. அப்ப ஆற்றல் பெறாதவன் அவனுடைய வினைக்கு அவனுக்கு வரப்போற துயரத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து அவன்தான் வந்து காரணமாவான். அயலானேன், அவனே காரணமாவான். கல்லேன் அறநெறி அறியா தகைமையின். கல்லேன் அப்படின்னா படிக்காதவங்க. இந்த இடத்துல படிப்புங்கிறதே அவர் எதை சொல்றாருன்னா இறை அறிவு இல்லாதவங்க. இப்ப இறை அறிவு இல்லாதவங்க அறநெறியா அறியா தகைமையின் அவங்களால இந்த
மாயையாகிய இந்த உலகத்துக்குள்ளேயே அதுக்குள்ளேயேதான் அவங்க வந்து இருப்பாங்க. ஏன்னா அவங்க படிச்சது அந்த உலக அறிவு தான். அப்ப அதுக்குள்ளேயேதான் அவங்க வந்து இருப்பாங்க. அறியா தகைமையின் அப்படின்னா இந்த மாயையை கற்றவர்கள் ஆகின்றார்கள். வல்லேன் வழங்கும் பொருளே மனத்தினுள். வல்லேன் அப்படிங்கிறது ஒரு வல்லமையான குணம். அது இல்லாதவங்க, தவம் செய்யும் வலிமை இல்லாதவர்கள். வல்லேன் வழங்கும் பொருளே மனத்திலுள். அவங்க மனதுக்குள்ள வந்து அந்த ஒரு எந்த ஒரு இதுவும் இருக்காது. அந்த வல்லமையான தவம் செய்யல அப்படின்னா அவங்க மனதுல வந்து ஒரு தெளிவான எண்ணமோ எதுவுமே வந்து இருக்காது. கல்லேன் கலிய நின்று ஆட வல்லேனே. இந்த இடத்துல திரும்ப கல்லேன் அப்படிங்கிறது கல்லாதவர்கள். கல்லாதவர்கள் எவ்வளவுதான் நின்னாலும் இந்த உலக இன்பத்திலே தான் வந்து இருப்பாங்க. இப்ப 4 விஷயம் சொல்றாரு. முதல் விஷயம் என்னன்னா, ஆற்றல் பெறாதவர்கள் அந்த இறைவனுடைய அறிவான அந்த கல்வி இல்லாம கல்லாமையில இருக்கிறவங்க ஆற்றல் இல்லாதவர்களா இருக்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய அந்த வினைகள் அந்த துயரங்களுக்கு அவங்கதான் வந்து காரணமாக இருக்கிறார்கள். ஆஹ் அவங்க படித்த அந்த மெய் ஞானம் இல்ல, அவங்க கிட்ட இந்த கல்வி இல்ல. அந்த கல்லாமையினால இந்த மாயைக்குள்ளேதான் அவங்க வந்து பல வினைகள் திரும்பவும் வினைகள் செய்துட்டு இந்த மாயைக்குள்ளேதான் இருக்காங்க. வல்லேன் அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த தவம் செய்து அவங்க மனதை வந்து ஆஹ் மாத்தி அந்த இறைநிலையை அடையக்கூடிய அந்த அந்த வலிமையும் அவங்க மனதுக்கு இல்லாம போயிருது. கல்லேன் கலிய நின்று ஆட வல்லானே. அவங்களால அந்த வெளி உலகத்திலேயே இருந்துட்டு அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த இறை அனுபவத்தை பெற முடியல. அப்ப படிக்கலைன்னா அந்த இறை ஞானம் மெய் கல்வி நமக்கு இல்லைன்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னா வினையும் துயரமும் வருது. அந்த வெளி உலக வாழ்க்கையிலே தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மீண்டும் மீண்டும் வினைகள் செய்துட்டு இருக்கோம். அந்த தவ நிலைக்கு நம்மளுடைய மனம் வந்து தயாராக மாட்டேங்குது. உள்நோக்கி போறதுக்கு நம்மளுடைய மனம் தயாராக மாட்டேங்குது. அப்ப நம்மளால அந்த உள்ள இருக்கக்கூடிய இறைவனை அடைய முடியல. அப்ப நம்ம இந்த கல்லாமையிலே இருக்கிற வர நமக்கு தவ நிலை கிடைக்காது. அப்ப நம்ம அந்த கல்விய நம்ம மெய் கல்வி இருந்தாதான் நம்மளால தவம் செய்ய முடியும். தவம் செய்யறது தான் வந்து நம்மள வந்து அடுத்த நிலைக்கு அந்த கல்வி நிலைக்கு நம்மள வந்து உயர்த்தி கொண்டு போகும். அப்ப இந்த பாடல்ல அவர் சொல்ல வர்றது தவம் செய்யணும், அதுக்கு தான் கல்வி தேவைன்னு சொல்றாரு. 314வது பாடல். நில்லாது சீவன் நிலையென்று என எண்ணி வல்லார் அறத்தும் தவத்துகளும் ஆயினார் கல்லா மனிதர் கயவர் உலகினில் பொல்லா வினைத்துயர போகம் செய்வாரே. நில்லாது அப்படின்னா இந்த உடல் தான் நில்லாது, அது அழிந்து போகக்கூடியது. சீவன் நிலை அன்று, இந்த உடலுக்குள்ள உயிரும் நிற்காது. உடல் அழியும் போது அந்த உயிரும் வந்து போய்விடும் என எண்ணி அதையே நினைத்து வல்லார் அறத்தும் தவத்துகளும் ஆயினர். அத புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த உடல் இருக்கிற வரதான் உயிர் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த உடல் அழியும் போது உயிரும் போயிரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட வல்லார்கள்னா அவங்கதான் ஞானிகள். இந்த உடலை பத்தியும் உயிரை பத்தியும் தெரிஞ்ச அந்த ஞானிகள் அறத்தும் தவத்துகளும் ஆயினர். அவங்க வந்து என்ன செய்வாங்களாம், அறவழியிலே இருப்பாங்களாம். தவம் செய்வாங்க. அந்த இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, தர்மம் பண்றது அறம் செய்யறது அந்த வழியிலே அவங்கதான் வந்து இருப்பாங்க. கல்லா மனிதர் கயவர் உலகினில். கல்லா மனிதர்னா அந்த இறை ஞானம் இல்லாம அந்த மாயையில இருக்கக்கூடிய அவங்கதான் கல்லா மனிதர். கயவர் உலகினில் அந்த கயவர் அப்படிங்கிறது அதே மாதிரி இப்ப எனக்கு உலக அறிவு தான் இருக்குன்னா நான் வாழ்றவங்களும் அந்த உலக அறிவு உள்ளவங்களோட தான் நாம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பொல்லா வினை துயர் போகம் செய்வாரே. அப்ப அந்த இந்த உலக அறிவிலே இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த அறம் செய்யறதோ தவம் செய்யறதோ நம்ம எண்ணத்திலே வராது. அப்ப நம்ம என்ன செய்வோம்னா பொல்லா வினை துயர், பல துயரம் வரக்கூடிய
வினைகளை நாம திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருப்போம். அதனால வரக்கூடிய அந்த போகத்தையும் நாமளே அனுபவிப்போம். அப்ப திரும்ப திரும்ப நாமளே வந்து பிறக்கிறதுக்கு காரணமாயிடுவோம். இப்ப இந்த பாடல்ல என்ன சொல்ல வராரு, அந்த மெய்க்கல்வி கிடைத்தவங்க தான் வந்து அறம் தவம்னு போய் அவங்களுடைய வினைகளை குறைத்து பிறப்ப குறைக்க ஆரம்பிப்பாங்க. இந்த உலக கல்வியை மட்டுமே கற்றவங்களுக்கு வந்து அந்த வினைகளை திரும்ப திரும்ப செய்து பிறவிகளை வந்து கூட்டிக்கிட்டே தான் போவாங்க அப்படின்னு சொல்றாரு. திரும்ப பார்க்கலாம். இந்த நிலையில்லாத உடலில் நிலையான உயிரும் ஒரு நாள் நீங்கிவிடும் என உணர்ந்த வல்லவர்கள் அறம் தவம் செய்து அந்த உயிரை உணர முயற்சி செய்வார்கள். கல்லா மனிதர்கள் இந்த உலக கல்வியை மட்டுமே கற்று தெரிந்தவர்கள் அந்த உலக கல்வியை ஞானத்தோட இருக்கிறவர்களுடனே சேர்ந்து பல வினைகளை பெருக்கி இந்த பிறவியையும் பெருக்கி அந்த போகத்திலே வாழ்ந்து வினை துயர் அடைவார்கள். 315வது பாடல். விண்ணினின் உள்ளே வளைந்த விலங்கனி கண்ணினின் உள்ளே கலந்து அங்கு இருந்தது மண்ணினின் உள்ளே மதித்து மதித்து நின்று எண்ணி எழுதி இளைத்து விட்டாரே. இப்ப இதுக்கு முன்னாடி இவ்வளவு நேரம் என்ன சொன்னாரு, உலக கல்வி வேண்டாம், சிவனை பத்தி மட்டும் படிக்கணும், அதுவும் நீ நிறையலாம் படிக்க வேண்டாம், உடலை பத்தியும் நீ படிக்க வேண்டாம், சிவனேன்னு தவம் பண்ணிட்டே இருந்தா போதும், அதுக்கு போனோம்னாலே நமக்கு அறம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துரும், பிறவி குறைய ஆரம்பிச்சிரும், நமக்கு வந்து எல்லாமே அப்படியே குறைஞ்சிட்டு வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படி அந்த செவனேன்னு சும்மா இருக்கிறதுனா என்ன, அதுதான் நமக்கு வந்து கஷ்டமாவும் தெரியுது. அத இந்த பாடல்ல எப்படி விளக்கம் சொல்றாருன்னு பார்க்கலாம். விண்ணினின் அப்படின்னா வானுலகம், பர ஆகாயம், அங்க மேல இருக்கக்கூடிய இறைவன். விண்ணினின் உள்ளே விளைத்த விலங்கனி, சிவபெருமான வந்து அங்க மேல விண்ணுலகத்துல இருக்கக்கூடிய ஒரு விலங்கனினா நம்ம இப்ப பார்க்கக்கூடிய அந்த விளாம்பழம் மாதிரி. அந்த விளாம்பழத்துக்கு என்னன்னா அது காயா இருக்கிற வரை அந்த உள்ள இருக்கிற பழம் வெளியில இருக்கிற அந்த ஓடோட போய் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அது பழுக்க பழுக்க என்ன ஆகும்னா அந்த ஓடுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழம் வந்து அப்படியே நடுவுல நிக்கும். நம்ம அந்த ஓடை உடைச்ச உடனே தனியா அந்த பழத்தை மட்டும் எடுத்து சாப்பிட்டுறலாம். ஆனா அது காயா இருக்கிற வரை அதுல ஒட்டாது. இந்த புளியம்பழமும் அதே மாதிரிதான், காயா இருக்கிற வரை அந்த ஓடோட ஒட்டிக்கிட்டே இருக்கும். பழுக்க பழுக்க அந்த ஓடை விட்டு அது தானாவே வந்துரும். அதைத்தான் வந்து உதாரணமா சொல்றாரு. அந்த விண்ணுலகத்துல நமக்கு மேல அந்த பராகயத்துல இருக்கக்கூடிய இறைவன் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு விலாங்கனி மாதிரி. கண்ணினுள் உள்ளே கலந்து அங்கு இருந்தது. அப்பேற்பட்ட இறைவன், நம்ம இறைவன்னாலே அவரு வந்து வானத்துக்கும் பூமிக்குமா இருக்கக்கூடிய மிக பெரிய ஜோதின்னு பாக்குறோம். அப்பேற்பட்ட சிவபெருமான் கண்ணினுள் உள்ளே, நம்மளுடைய கண்களுக்கு உள்ளே கலந்து அங்கு இருந்தது. நமக்கு உள்ள வந்து அந்த கண்ணுக்குள்ள அவர் கலந்து நிக்கிறாரு. அவ்வளோ பெரிய இறைவன் நம்மளோட இந்த சின்ன கண்ணுக்குள்ள வந்து கலந்து நிக்கிறாரு. மண்ணினின் உள்ளே மதித்து மதித்து நின்று, நம்ம மண்ணினா விண் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய இறைவன், மண்ணுனா இங்க இருக்கக்கூடிய நாம. நாம எப்படி இருக்கோம், இந்த உலக அறிவு இந்த மாயைக்குள்ளே இருக்கோம். மதித்து மதித்து நின்று, நம்ம இந்த உலக அறிவுக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் நம்மளால அந்த நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த இறைவனை வந்து உணர முடியாது. எண்ணி எழுதி இளைத்து விட்டாரே, நம்ம இந்த மண்ணுலகத்தையே பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளால அந்த இறைவனை உணர முடியாது. அப்ப இதுல அந்த விலாங்கனியை எதுக்கு சொல்லியிருக்காருன்னா, நம்ம எந்த கஷ்டமும் பட வேண்டியதில்ல, ரிலாக்ஸா உட்கார்ந்து இறைவனை நினைச்சுக்கிட்டே இருந்தாலே போதும். எப்படி அந்த விலாங்கனி பழுக்க பழுக்க அந்த ஓட விட்டுட்டு தனியா வருமோ, அதே மாதிரி நம்ம இறைவனை மட்டும் நினைச்சிட்டே இருக்கும்போது இந்த மாயை கல்வியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விலகி அந்த மெய்ஞான கல்விய வந்து நம்ம உணர ஆரம்பிப்போம். அப்ப அதுவே நம்மள வந்து இறைவன் கிட்ட கூட்டிட்டு போயிரும். நீ
எந்த கஷ்டமும் பட வேண்டாம், நிம்மதியா உட்கார்ந்து நமக்குள்ள அந்த உள்ள இருக்கக்கூடிய இறைவன் இருக்காரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட அவரை பார்க்க முயற்சி பண்ணாலே போதும். அந்த விளாங்கனி மாதிரி தானாவே நமக்கு வந்து கிடைத்திடும். 316வது பாடல். கணக்கு அறிந்தார்க்கு அன்றிக் காண ஒண்ணாது, கணக்கு அறிந்தார்க்கு அன்றிக் கைகூடா காட்சி, கணக்கு அறிந்து உண்மையைக் கண்டு அண்டம் நிற்கும், கணக்கு அறிந்தார் கல்வி கற்று அறிந்தாரே. இதுல கணக்கு அப்படின்னு சொல்றது அந்த உலக கல்விய படித்தவங்களுக்கு கணக்குனா என்னன்னா, எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு இதுல எப்படி சம்பாதிக்கிறது, இன்னும் எப்படி நம்ம கூட்டுறது, இந்த மாதிரி கணக்கு அறிந்தவங்க வந்து அந்த உலக கல்வியில கணக்கு அறிந்தவர்கள். இந்த மெய்ஞான கல்வியில கணக்கு அறிந்தவங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம செய்யற வினைகளை எப்படி குறைக்கிறது, நல்வினையை எப்படி கூட்டுறது, எப்படி இந்த மெய்ஞானத்துல நாம பகிர்ந்து பார்க்கிறது, இந்த மாதிரி கணக்கு அறிந்தவர்கள் அந்த மெய்ஞானத்துல இருக்கக்கூடிய கணக்கு அறிந்தவர்கள். இப்ப கணக்கு அறிந்தவர்கள் அன்றி காண ஒண்ணாது. அந்த மெய்ஞான கல்வியில அந்த கணக்கு அறிந்தவர்களுக்கு மட்டும் சிவம் என்ற அந்த அனுபவம், அவங்களுடைய கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிவனை வந்து காணக்கூடிய அந்த வழி வந்து கிடைக்கும். கணக்கு அறிந்தார்க்கு அன்றி கைகூடா காட்சி. அந்த மெய்ஞான கணக்கு அல்லாதவங்க, அந்த கணக்க தெரியாதவங்களுக்கு அத்தகைய காட்சி வந்து கிடைக்காது. அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற இறைவனை போய் பார்க்கக்கூடிய காட்சி அவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அவங்க வந்து அந்த மாயையில இருக்கக்கூடிய கணக்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்காது. கணக்கு அறிந்து உண்மையை கண்டு அண்டம் நிற்கும். இப்ப அந்த மெய்ஞான கணக்க அறிந்தவங்க அவங்களுக்கு வந்து அந்த மெய் அப்படிங்கிறது தான் இறைவன். அவரை உணர்ந்து அதையே நிற்கும் போது இந்த இந்த நமக்குள்ள இருக்கிற அந்த சின்ன இறைவன் தான். அவரை பார்க்கும்போது அந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அந்த பெரிய இறைவனையும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா அவரோட ஒரு சின்ன துளிதான் நமக்குள்ள இருக்கு. இதை உணர்ந்தோம்னா நாம அப்ப அவரையும் உணர்ந்துடலாம். அப்ப இந்த கணக்கு அறிந்தவர்களுக்கு இதை உணர முடியும். அவங்க இது மூலமாவே எல்லாத்தையுமே உணர்ந்துருவாங்க. கணக்கு அறிந்தார் கல்வி கற்று அறிந்தாரே. அப்ப அந்த மெய்ஞான கணக்க அறிந்தவங்களாலதான் இந்த கல்வியை கற்று எல்லாத்தையுமே உணர முடியும். நம்ம இந்த மாயை கல்விய கற்று அதுல இருக்கிற வரைக்கும் மாயையிலே தான் நாம உணர்ந்துகிட்டு இருப்போம். மெய்ஞானத்துல வர்றவங்களாலதான் இதை உணர்றது மூலமா வெளியில இருக்கிற அந்த எல்லாத்தையுமே அவங்களால உணர்ந்துட முடியும். 317வது பாடல். கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடனன்று, கல்லாத மூடர்க்கு கல்லாதார் நல்லராம், கல்லாத மூடர் கருத்து அறியாரே. இப்ப இவ்வளவு நேரம் நமக்கு வந்து கற்றவங்க எப்படி இருப்பாங்க, கல்லாதவங்க எப்படி இருப்பாங்கன்னு அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு சொன்ன மாதிரி இருந்தது. இப்ப இந்த பாடல்ல கல்லாதவங்க, அந்த வெறும் உலக கல்வியை மட்டுமே கற்றவங்கள அவர் எப்படி ரொம்ப இழிவா சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கல்லாத மூடரை காணவும் ஆகாது. இந்த மாதிரி நமக்கு வந்து மெய்ஞானம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா இந்த உலக மாயை கல்வியை கற்றவங்கள பாக்குறதே வந்து ஆகாது. அவங்களெல்லாம் மூடர்கள்னு சொல்றாரு. அவங்களெல்லாம் நீ பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. கல்லாத மூடர் சொல் கேட்க கடனன்று. அவங்க என்ன சொன்னாலும் சரி, அதெல்லாம் கேட்டும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அந்த மாயை கல்வி ஒன்னத்துக்குமே ஆகாது. அவங்க சொல்ல நம்ம கேட்கவே வேண்டியதில்லை. கல்லாத மூடர்க்கு கல்லாதார் நல்லராம். இப்ப அந்த கல்லாமையில இருக்கிறவங்களுக்கு கல்லாமையில இருக்கிறவங்கள பார்த்தாதான் உயர்ந்து தெரியும். இப்ப நான் வந்து ஒரு பிசினஸ் மேக்ஸ் படிச்சுட்டு எப்படி பிசினஸ் பண்றது, எப்படி மல்டிப்ளை பண்றதுன்னு நான் அதிலேயே இருக்கேன்னா எனக்கு யாரை பிடிக்கும்னா இதை இன்னும் யாரு நல்லா சொல்லி கொடுப்பா, யார் அதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்கதான் எனக்கு நல்லவங்களா தெரியுவாங்க. அப்ப கல்லாத மூடருக்கு கல்லாதவங்க தான் நல்லவங்களாவும் தெரியுவாங்க. கல்லாத மூடர் கருத்து அறியாரே.
அவங்களுக்கு அந்த கருத்து இருக்காது. முதல் பாடல்ல பார்த்தோம் இல்லையா? நமக்குள்ள ஒரு கரு வித்தா இருக்கும். அதுதான் நம்மள வந்து வெளியில கொண்டு வந்து அந்த கல்விய வந்து நமக்கு குடுக்கும்னு. அவங்களுக்கு அந்த கருத்த பத்தின ஒரு சிந்தனையுமே இருக்காது. அவங்க பல பிறவி எடுத்து தான் அவங்க வந்து உணர முடியும். அப்ப கல்லாதவங்கள வந்து பார்க்கிறதும் வேண்டாம். அவங்களுடைய சொல்ல கேட்கிறவும் வேண்டாம். கல்லாதவங்களுக்கு கல்லாதவங்க தான் நல்லவங்களாவும் தெரிவாங்க. அந்த கல்லாதவங்களா இருக்கிற வரை அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கருத்த வந்து அவங்களால உணரவே முடியாது. அப்ப அவங்களால அந்த க மெய்க்கல்விய கொண்டு வரதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. 318வது பாடல். கற்றும் சிவஞானம் இல்லா கலதிகள் சுற்றமும் வீடார் துரிசு அரார் மூடர்கள் மற்றும் பலதிசை காணார் மதியிலோர் கற்று அன்பில் நிற்போர் கணக்கு அறிந்தார்களே. இப்ப இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, இப்ப நமக்கு ஓரளவு தெரிஞ்சிருச்சு. அப்ப எதெல்லாம் கல்வி, எது எல்லாம் தேவையில்ல, நம்ம தேவையானதை எவ்வளவு படிச்சிருக்கோம், தேவையில்லாததை எவ்வளவு படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இனி நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. கற்றும் சிவஞானம் இல்லா கலதிகள். இப்ப நம்மளே எடுத்துப்போமே, நம்ம இப்ப ஒரு 50 கிளாஸ் வர என்ன பண்ணிட்டோம், நெறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டோம். சிவபெருமான் இப்படியா, அப்ப இந்த பாடல்கள்ல சொன்னதுக்கெல்லாம் இதான் பொருளா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இத கத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கும் வந்து சிவஞானம் வந்து நெறைய இது நமக்கும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நமக்கு என்ன இல்லன்னா, ஆ அனுபவம் இல்ல. நம்ம உட்கார்ந்து எதையுமே பயிற்சி பண்ணல. இறைவன சதா சிந்திக்கணும்னு சொல்றாங்க. நம்ம காலையில நம்ம நம்ம வேலைய தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இவ்வளவு சிவஞானம் கிடைச்சும் நம்ம வந்து அனுபவம் இல்லாதவங்களா இருக்கோம். அந்த கலதிகள் அப்படிங்கிறதுக்கு வார்த்தை வந்து தீயவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல குடுத்திருக்காங்க. அதாவது நெறைய சிவஞானம் கற்றாலும் சரி, அனுபவம் இல்லாத ஒரு தீயவர்களா இருக்கிறவங்க. சுற்றமும் வீடார் துரிசு அரார் மூடர்கள். ஆ அந்த மாதிரி நமக்கு வந்து சும்மா ஒரு டெய்லி 1 மணி நேரம் நம்ம வந்து இந்த சிவஞானத்த நாம வந்து கேட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம நம்ம பாட்டுல தான் இருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த துரிசு அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மும்மலங்கள். இது ரொம்ப முன்னாடி கிளாஸ்ல பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பதி, பசு, பாசம். அந்த பாசத்துல மும்மலங்கள் இருக்கும். ஆணவம், கன்மம், மாயை அப்படின்னு பார்த்தோம். அந்த அழுக்கெல்லாம் நமக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து போகாது. வெறும் சிவஞானம் மட்டும் கேட்கறதுனால போகாது. அத நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வந்தா தான் போகும். அப்ப இது எல்லாமே நமக்குள்ளே இருக்கும். அவங்கள தான் மூடர்கள்னு சொல்றார். சுற்றமும் வீடார் துரிசு அரார் மூடர்கள். என்னதான் ஞானம் கேட்டு அனுபவத்துக்கு கொண்டு வரலைனாலும் நமக்குள்ள அந்த மலங்கள் எல்லாம் இருந்து கொண்டே தான் இருக்கும். மற்றும் பல திசை காணார் மதியிலோர். நம்ம வந்து எப்படி இருப்போம்னா, அ இந்த இந்த ஒரு 1 ஹவருக்கு சிவஞானம் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்த உலக வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி தான், அந்த கல்லாமையிலே தான் நாம வந்து வாழ்ந்துகிட்டு இருப்போம். கற்று அன்பில் நிற்போர் கணக்கு அறிந்தார்களே. யாரு வந்து கற்றத அவங்களுடைய அனுபவத்துல வச்சு நிற்கிறாங்களோ, அவங்க தான் கணக்கு அறிந்தார்கள். ஏன்னா, இதுக்கு முன்னாடி பாடல்ல பார்த்தோம் இல்லையா? ஞானக் கல்வியின் மூலமா கணக்கு போடக்கூடிய அந்த கணக்கு அறிந்தவர்கள். அவங்க தான் கணக்கு அறிந்தவர்கள் ஆவாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி பாடலெல்லாம் கேட்டுட்டு, கல்லாமை எது, கல்வி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, சும்மா உட்கார்ந்து சிவ அனுபவம் ஞானத்த மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தா போதாது. அந்த அனுபவம் உனக்கு வரலைன்னா, அந்த மாயை, அந்த மலங்கள் வந்து நீங்க போறதில்ல. அப்ப நமக்கு அந்த சிவ அனுபவம் கிடைக்க போறதில்ல. அப்ப நம்மளும் வந்து கல்லாதவர்களாவே இருந்துருவோம். அதனால சிவஞானம் கேட்டா மட்டும் போதாது. அத அனுபவத்துக்கு கொண்டு வரணும். அனுபவத்துக்கு கொண்டு வரும்போது தான் நாமளும் அந்த கணக்கறிந்தவர்களாக மாறுவோம். கடைசி பாடல் 319வது பாடல். ஆதிப்பிரான் அமரர்க்கு பரஞ்சுடர் சோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம் ஓதி உணர வல்லோம் என்பர் உள் நின்ற சோதி நடத்தும் தொடர்பு அறியாரே. இப்ப ஆதி பிரான் அப்படிங்கிறது சிவபெருமான்.
ஆதி அப்படின்னா முதல் பொருள். அவர் ஒருவர் தான் முதல் கடவுள், முதல் தோன்றியவர். அப்ப ஆதிபிரான். அமரர்க்கு பரஞ்சுடர். அமரர்கள் அப்படிங்கிறவரு தேவர்கள். அவங்களுக்கு அவர்தான் பரஞ்சுடர். அப்படின்னா ஒளி பொருந்திய அந்த குளிர்ச்சியான பொன்னிறமான அந்த சுடர் அப்படின்னு இறைவனை வந்து ஒரு ஒரு வர்ணனையோட முதல் வரியில சொல்றாரு. சோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம். இந்த இடத்துல சோதி அடியார் அப்படிங்கிறது அந்த அடியவர்கள் யாரெல்லாம் அந்த ஜோதிய உணர்ந்தாங்களோ அவங்க எல்லாருமே இறைவனுடைய அடியார்கள். அவங்கதான் ஜோதி அடியார். தொடரும் பெருந்தெய்வம். அவங்க தொழக்கூடிய பெருந்தெய்வமும் அவர்தான். ஓதி உணர வல்லோம் என்பார். அந்த மாதிரி இறைவனை போய் அடைந்தவங்க எப்படி அடைந்தாங்கன்னா அந்த இறைவனுடைய நாமத்தையே ஓதி அவரை வந்து உணர்ந்து அதுக்கப்புறம் போய் அடைந்தார்கள். உள் நின்ற சோதி நடத்தும் தொடர்பு அறியாரே. அந்த அந்த மாதிரி நமக்கு உள்ள இருந்து நம்ம இறைவனை ஓதி உணர்ந்தா மட்டும்தான் அவரை போய் அறிய முடியுமே தவிர சோதி நடத்தும் தொடர்பு அறியாரே. அவங்களுடைய அந்த எந்த ஒரு ஞானமும் இல்லாம சும்மா நாம வந்து படிச்சோம் இத கேட்டோம் அப்படின்னு இருந்தாலாம் நம்மளால அடைய முடியாது. எப்படி அந்த அடியவர்கள் வந்து ஓதி உணர்ந்தாங்களோ அதே மாதிரி நாமளும் உணரும் போதுதான் இறைவனை அடைய முடியும். அப்ப நம்ம காதால சும்மா இறைவனுடைய கல்விய கேட்டுக்கிட்டே இருந்தாலும் அதுவும் கல்லாமை ஆயிடும். என்ன கேட்டோமோ அதை அனுபவத்துக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் நாம வந்து கற்றவர்கள் ஆகுறோம். அது வரைக்கும் நாமளும் வந்து கல்லாதவர்கள் தான். இந்த பாடல்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த ஏட்டில் அறிய முடியாது. சும்மா நீ படிச்சாலாம் இறைவனை அடைய முடியாது. நீ கல்லாதவனாக தான் இருப்ப. அப்ப நீ என்ன படிச்சையோ அத நீ அனுபவத்துக்கு கொண்டு வந்து நீ உணர்ந்தா மட்டும்தான் நீயும் கற்றவராக, இல்லைன்னா நீயும் கல்லாதவராகவே இருப்ப அப்படின்னு சொல்றார். ஆக 10 பாடல்கள் வர பார்த்தோம். திரும்ப லைட்டா ரீகால் பண்ணிக்கலாம். முதல் பாடல்ல என்ன சொன்னாரு? இந்த 2 கல்விக்கும் வித்தியாசம் சொன்னாரு. மாயையில படிக்கிற கல்வி வந்து கல்லாதவர் ஆயிடுவாங்க. அவங்கெல்லாம் கல்லாமை. சிவனை பற்றுவதற்காக படிக்கிறது மட்டும்தான் கல்வி. 2வது பாடல்ல அப்படி நீ சிவனை மட்டுமே படிக்கலான்னு சொல்லிட்டு உட்கார்ந்து சிவனை பல விதத்துல நீ ஆராய்ச்சி பண்ணாலும் நீயும் கல்லாமைதான். சிவனை ரொம்ப எளிமையா அடைய முடியும். அதை புரிஞ்சாதான் கல்வி. இந்த உடலை கொண்டுதான் சிவனை அடையலான்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த உடலை மட்டுமே நீ படிச்சுக்கிட்டே இருந்தாலும் அதுவும் கல்லாமைதான். நீ என்ன படிச்சியோ அத வந்து நீ தவம் பண்ணும்போதுதான் உன்னால உணர முடியும், அடைய முடியும். தவம் செய்யறது ரொம்ப முக்கியம். தவம் செய்யல அப்படின்னா அதுவும் கல்லாமைதான். ஏன்னா தவம் செய்யும் போதுதான் நமக்கு அறம் துறவறம் கிடைக்கும். அது மூலமா நமக்கு வினைகள் வந்து குறையும். அப்ப கல்லாமையில இருக்கிறவங்களுக்கு வினைகள் கூடும். கல்லாமைன்னு சொல்றது உலக கல்வியில இருக்கிறவங்களுக்கு வினைகள் கூடும். 6வது பாடல்ல எப்படி ஒரு விளாம்பழம் பழுக்கும் போது தானாவே வந்து சேருமோ அதே மாதிரி நம்ம இறைவனை எண்ணி இருந்தாலே போதும். இந்த உலக கல்வியில இருந்து நாமளே வந்து அந்த மெய்ஞான கல்விக்கு வந்து இறைவனை அடைந்திடலாம். கஷ்டப்படவே வேண்டியதில்லை. 7வது பாடல்ல கணக்கு அறிவு பத்தி சொல்லியிருந்தாரு. நம்ம எப்படி எல்லாம் வந்து இறைவனை அடையிறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அடுத்த பாடல்ல கல்லாதவங்கள ரொம்ப இழிவா சொல்லியிருந்தாரு. படிக்காதவங்க அந்த படிக்காதவங்களோட போய் சேர்ந்துருவாங்க. அவங்கள்ட்ட பேசி பலன் இல்ல, அவங்களோட பழகி பலன் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 9வது பாடல்ல நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ எதெல்லாம் இந்த இந்த 1 ஹவர்ல நம்ம என்னெல்லாம் படிக்கிறோமோ அது எல்லாத்தையும் அனுபவத்துக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் அது கல்வி. 10வது பாடல்ல நம்ம எப்படி அந்த தேவர்கள் அடியவர்கள் எல்லாம் ஓதி இறைவன் அடைந்தாங்களோ அத கேட்டு படிச்சா மட்டும் போதாது. அதே மாதிரி நாமளும் ஓதி உணர்ந்து இறைவன் அடையணும். இதுதான் கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.